ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவா ஐலி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்திராணி தான் காட்டுறாங்க. இந்திராணியோட ஃபோனுக்கு மெசேஜ் வருது. ரித்திகா 1.5 லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ ரித்திகாட்ட கேட்கும் போது ரித்திகாவும் ஆமாம் அப்படிங்கிறாங்க. எதுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ எல்லாருமே இருக்கிறாங்க. உடனே ரித்திகா சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஏன் நான் இவ்வளோ ரூபா செலவு பண்ணினதில்லை, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதுவும் என் புருஷனோட கார்டில் இருந்து தானே நான் பணத்தை எடுத்து அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே இந்திராணி சொல்லிட்டாங்க, அங்கே பாரு, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரிக்கெல்லாம் உனக்கு எனக்குலாம் சொல்லி பழக்கமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வெளிப்படையாக தான் இருப்போம். இந்த மாதிரிக்கெல்லாம் ஆள் ஆளுக்கு தனித்தனியாலாம் நாங்கள் செலவு பண்ணி பழக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லவும் இது கட்டதுமே ரித்திகா அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஏன் நான் இந்த வீட்டில் எனக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படிங்கும்போது, இங்கே பாரு ரித்திகா, நீ இப்போ தான் பணத்தை புதுசாக பார்க்குற, அதனால தான் உனக்கு இதை பற்றி அருமை தெரியல அப்படிங்கவும், ஓஹோ அப்போ நான் இல்லாத குடும்பத்திலேருந்து வந்திருக்கேன்னு நீங்கள் சொல்லாமல் சொல்லி காட்டிட்டு இருக்கிறீங்க, இப்போ கொஞ்சம் இருங்க உங்கள் பணத்தை நான் தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா ஜமுனா கிட்ட அவங்க பணத்தை கொண்டு வர சொல்லவும் ஜமுனாவுக்கு என்ன விஷயம் தெரியாம செல்லம்மாவும் ஜமுனாவும் பணத்தை எடுத்துட்டு வராங்க. அப்போ எல்லாருமே நின்றுட்டு இருக்கும் போது அப்போ ரித்திகாட்ட அந்த பணத்தை கொடுக்குறாங்க. இங்க பாரு ரித்திகா, நீ உடனே பணம் வேணும்னு சொன்னேல, அதனாலதான் இந்த பணத்தை எல்லாருக்கிட்டையும் நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுக்கவும் உடனே அந்த பணத்தை கொண்டாமான்னு சொல்லிட்டு அவங்க இந்திராணிகிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. இந்தாங்க உங்ககிட்ட 1.5 லட்ச ரூபா பணத்தை நான் எடுத்துருக்கோம்ல, அது அந்த பணத்தை கொடுத்துட்டேன் பார்த்தீங்களா, இன்னும் நீங்கள் எவ்வளோ நாள் கேளுங்க, எங்கள் வீட்டில் இருந்து நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஐலி சிவா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே அவங்க ஜமுனா கேட்டுட்டு இருக்கிறாங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற ரித்திகா அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாருமா, நான் இல்லாதப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு என்னை இவங்க எவ்வளோ தூரம் அவமானப்படுத்துறாங்க தெரியுமா, அதனால தான் நான் இல்லாதப்பட்ட குடும்பத்தில் வந்தாலும் உடனடியாக அந்த பணத்தை கொடுக்கணும்னு சொல்லி முடிவெடுத்து தான் அவங்ககிட்ட அந்த பணத்தை கொண்டுட்டு வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்திராணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு, எனக்கு இந்த பணம் தேவை கிடையாது, பேசாமல் பிரச்சனை இதோட விட்டுரு அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஜமுனா அவங்க ரித்திகாட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், நான் இந்த மாதிரி 1.5 லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணணுமா, அதுக்காக என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க, அதனால தான் என்னுடைய பலம் என்னன்னு அவங்களுக்கு தெரியணும்ல, அதனால தான் உன்ட்ட உடனே பணத்தை எடுத்துகிட்டு வர சொன்னேன், நீயும் கொண்டுட்டு கொடுத்த அந்த பணத்தை தான் இப்போ நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, இங்கே பாரு ரித்திகா, நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு கொஞ்சமாவது புரியுதா, ஏன் நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரித்திகா ஜமுனா எல்லாரும் முன்னாடியுமே திட்டவும் அப்போ இந்திராணி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. என்ன இருந்தாலும் ரித்திகா சின்ன பொண்ணு, நான் கொஞ்சம் செல்லம் அவரை வளர்த்துட்டேன், அதனால தான் இந்த மாதிரிலாம் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்கிறா, தயவு செய்து நீங்கள் எனக்காக மன்னிச்சிருங்க அப்படிங்கவும் அப்போ இந்திராணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நாங்களும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுக்கு அளவு இருக்குது, ஆனால் இவ பண்ணக்கூடிய விஷயம் ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கவும் உடனே ரித்திகா சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் ஒன்றும் ஓவராக பண்ணலை, நான் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்கள் தான் தேவையில்லாமல் என் விஷயத்தில் தள்ளிட்டு இருக்கீங்க, நான் எதை பண்ணினாலும் சரி தான், எதுக்கு எடுத்தாலும் தப்புன்னு சொல்லிக்கிட்டு என் மேலே பழி தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன பிரச்சனைனா உங்களுக்கு நான் வசதி இல்லாத குடும்பத்தில் வந்தவ, அதனால தான் நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே இந்திராணி அதிர்ச்சி அடைகிறாங்க. அதனால ஒழுங்கு மரியாதை இந்த பணத்தை நீங்கள் வாங்கிக்கிடணும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ செல்வநாய்க்கு ஐயோ இவ என்னது இந்திராணிட்ட இப்படி எடுத்தறிஞ்சு பேசிட்டு இருக்கிறா, பிரச்சனை வேற மாதிரிக்கெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ இந்திராணி சொல்றாங்க, அங்கே பாரு, இந்த பணம் வேண்டாம், ஒழுங்கு மரியாதை நீ போயிரு அப்படிங்கும் போது, இந்த பணத்தை நீங்கள் வாங்கலன்னா நான் அந்த வீட்டை விட்டு போயிரும் அப்படிங்கிறாங்க. அப்படியா, நீ தாராளமாக போகலாம் அப்படிங்கவும், அப்போ நான் போகும்போது என் புருஷனை நான் அழைச்சிட்டு போறட்டுமான்னு சொல்லி கேட்கும் போது, தாராளமா உன் புருஷனையும் சேர்த்து நீ அழைச்சிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்ப செல்லம்மா அவங்க ஜமுனாட்ட சொல்றாங்க, என்னது பிரச்சனை வேற மாதிரிக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே கபிலன் அவங்க சொல்றாங்க, இங்க பாரு ரித்திகா, அந்த பிரச்சனை நீ இதை விட மாட்டியான்னு சொல்லிட்டு ரித்திகாவை போட்டு திட்டவும், ஒழுங்கு மரியாதை நீங்க இருந்து போயிரு அப்படின்னு அவங்க ரித்திகாவை போட்டு திட்டுறாங்க. அக்கா மன்னிச்சிருக்கா, அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிங்கவும் இந்திராணி எதுவுமே பேசாம கோவத்தோட போயிருந்தாங்க. அப்ப செல்வநாயகி நினைக்கிறாங்க, எப்படியோ அந்த பிரச்சனையை கபிலன் இந்த மாதிரிக்கு நிறுத்திட்டான், அப்படி இல்லைன்னா என்னென்னமோ நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே உதய பெருமாள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்க பாரு ரித்திகா, என்ன இருந்தாலும் சரிதான், நீ எல்லாத்தையும் எடுத்தறிஞ்சு நீ பேசிட்டு இருக்கிற, உங்கள் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ரித்திகாவை போட்டு ஜமுனாவும் செல்லமாவும் திட்டுறாங்க. நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லிட்டு போனோம்லாம், ஏன் நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல, இந்திராணி எதிர்த்துக்கிட்டு இந்த வீட்டில் நீ இருக்கவே முடியாது, அதனால சொல்கிறத கேளு, நீ எதுக்காக இப்போ இப்படிலாம் நீ பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லவும் உடனே ரித்திகா சொல்கிறாங்க, அம்மா நான் என்னெல்லாம் பேசினா தெரியுமாம்மா, நம்ம ஒன்றில் குடும்பத்துலேருந்து வந்தவலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவ்வளோ ரூபாய்க்கு நீ எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என் புருஷனோட பணத்தில் தானே நான் பண்ணினேன், அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த வீட்டில் உரிமை இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். உங்கள் பாரு
பாரு ரித்திகா, எல்லா சொத்துக்கும் சொந்தக்காரி நீ தான். ஆனால் என்ன பண்ணுறதுக்கு அது உடனடியாக நடக்கும்னு சொல்லி நீ எதிர்பார்க்க தான் தப்பு. நீ கொஞ்சம் பொறுமையாயிரு, உங்ககிட்ட நான் அடிக்கடி சொல்கிறது அதுதான் அப்படிங்கவும், அம்மா அங்கே பாருங்க நீங்கள் சொல்லிட்டு போயிருந்தீங்க, ஆனால் அந்த வீட்டில் நான் தானே இருக்கணும், பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கலாம் அப்படிங்கும்போது அங்கே அகிலியை பாரு, எல்லாருமே வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு அவள் பண்ணிட்டு இருக்கிறா. அந்த அளவுக்கு உனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் சுதாகரிப்பா நீ இருக்க மாட்டேங்கிற? நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான் எல்லாருமே உன் கைக்குள்ளே வருவாங்க. நானும் எத்தனை தடவை சொல்லிட்டு போயிட்டேன், இதுக்கு மேலே உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகவும், அதனால எல்லாத்தையும் நீ வந்து யோசனை பண்ணி செய்ய அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை மட்டும் இப்போ உன்ன அந்த இடத்துல சத்தம் போடலன்னு வச்சுக்கோங்க, இந்த பிரச்சனை வேற மாதிரி போயிருக்கும், அதை நீ கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மாவும் ஜமுனாவும் சொல்லிட்டு போகவும், அடுத்து பார்த்தோம்னா அயிலி சிவாவை தான் காட்டுறாங்க. அப்போ அயிலி வந்து சிவா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஏன் தான் இந்த ரித்திகா இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்காளோ தெரியல, எல்லாரும் சொன்னாலும் அவளுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ சிவா சொல்றாங்க, ரித்திகா போற பக்கம் சரியில்லை, இன்னைக்கு நடந்த பிரச்சனையில கண்டிப்பா வந்து ரித்திகா இந்த வீட்டை விட்டு போயிடுவான்னு தான் நினைச்சேன், ஆனா எப்படியோ இந்த பிரச்சனை வேற மாதிரிக்கு போய் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்துங்க பார்த்தோம்னா உதய பெருமாளை தான் காட்டுறாங்க. உதய பெருமாள் வந்து இந்த சிவாவும் அயலியும் எப்போ தான் வீட்டை விட்டு போவாங்களோ தெரியல, இங்கே வர இந்த ரித்திகா வர இந்த மாதிரிக்கெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறா, ஏன் தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குதோ தெரியலன்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கவும், அடுத்தது கபிலனை தான் காட்டுறாங்க. கபிலன் வட்ட வந்து அவங்க ரித்திகா வந்து ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்கோம். அப்போ கபிலன் வந்து சொல்றாங்க, இங்கே பாரு ரித்திகா, அக்காவை எதிர்த்துட்டு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, அதுவும் நீ உடனடியாக எல்லாமே வந்து உன் கைக்குள்ளே கிடைக்கணும்னு சொல்றது கண்டிப்பாக வந்து அது நடக்காத விஷயம், அதனால நீ கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லவும், அப்போ ரித்திகா சொல்றாங்க, ஆமா எல்லாருமே வந்து அவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி பேசுங்க, எனக்கு சப்போர்ட்டுக்கு எதுவுமே நீங்க வராதிங்க அப்படிங்கவும், இங்க பாரு நான் சொல்றது கேளு, நீ கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தாகணும் அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து கபிலனையும் செல்வநாயகி தான் காட்டுறாங்க. அப்போ செல்வநாயகி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த அயிலியும் சிவாவும் எப்பதான் அந்த வீட்டுக்குள்ள வந்தாங்களோ அதுல இருந்து இந்த பிரச்சனை ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டு தான் இருக்குது, அதுவும் வந்து அதாவது ரித்திகா வந்து இந்த வீட்டுல வந்து கெட்ட பேர் வாங்குறானா அதுக்கு முழு காரணமும் இந்த அயிலி தான், அவன் நல்ல பேர் வாங்குறனால தான் இந்திராணிக்கு ரித்திகா பண்றது எல்லாமே அவளுக்கு தப்பா தெரியுது அப்படின்னு சொல்லும் போது, இப்போ என்னம்மா பண்றதுக்கு, நானும் ரித்திகாவும் சந்தோஷமா வாழணும்னா இப்போ அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா செல்வநாயகி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு அனுப்புறது நம்ம கையில இல்லை, ஆனா இந்திராணி கையில இருக்குது, இந்திராணி ஒரு வார்த்தை சொன்னாக்கி அவங்க ரெண்டு பேருமே வீட்டை விட்டு போயிருவாங்க அப்படிங்கவோ, அது எப்படி அக்கா தான் சொல்ல மாட்டேங்கிறாங்களே, அவளுக்கு தான் ஒரு மாசம் வந்து இருக்கிறதுக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க, இன்னும் 10 நாள் இருக்குதம்மா அப்படின்னு சொல்லவும், அதுக்குள்ளேயும் இன்னைக்கே அவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு நான் அனுப்பி விடுறேன் அப்படிங்கிறாங்க. அது எப்படிமா முடியும் அப்படிங்கும்போது, அவங்க வழியிலே தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லும் போது, நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு அப்படிங்கும்போது, ஆமா கபிலா, அவங்க ரெண்டு பேர்ட்டையும் வந்து நம்ம வந்து அடாவடித்தனம் பண்ணணும்னா அவங்களும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க, ஆனா நம்ம கொஞ்சம் பாசத்தை காட்டினா போறோம், ரெண்டு பேருமே நம்ம கைக்குள்ள வந்துருவாங்க, அது இந்த சிவா இருக்கிறானே அவங்ககிட்ட கொஞ்சம் பாசத்தை தட்டி விட்டுட்டாலே போற அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே உடனே வந்து செல்வநாயகி இப்படி சொல்றதை பார்த்துட்டு கபிலன் வந்து முடியுமாமான்னு கேட்கும்போது, என்னால முடியும், நான் என்ன பண்ண போறேன்னு கேட்கவும் உடனே செல்வநாயகி ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. இது கிட்டதுமே கபிலன் வந்து ரொம்பவே சந்தோஷப்படவும், அடுத்ததா பார்த்தோம்னா செல்வநாயகி வந்து அவங்க ரொம்ப சோகத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து சிவா கிட்ட வந்து, சிவா எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்கவும், என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது, இங்க பாரு நான் உனக்கு அம்மா மாதிரி அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே சிவா வந்து அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா சொல்றீங்கன்னு கேட்கும்போது, ஆமா என்ன இருந்தாலும் சரிதான், நீ அப்பா அம்மா இல்லாத பிள்ளை, அப்படி இருக்கும்போது நான் உனக்கு ரெண்டு பேரும் தானே வந்து, அதாவது நானும் என் கணவர் தானே உன்னையும் வந்து அயலிக்கும் வந்து அப்பா அம்மா ஸ்தானத்துல வந்து நாங்கள் சேர்த்து வச்சிருக்கிறோம், அப்படி இருக்கும்போது நீ எங்களை அப்படியே கூப்பிடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே சிவா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப பார்த்தோம்னா வந்து அவங்க சொல்றாங்க, இந்த டாக்குமெண்ட் வந்து ஒரு கையெழுத்து வாங்கணும், அவர்கிட்ட போய் நீ வாங்கிட்டு வந்துடுவியான்னு சொல்லி கேட்கவும், உடனே வந்து இவங்க பாசமாக பேசுகிறத பார்த்துட்டு சிவாவும் நம்பிடுதாங்க. அதுக்கு என்னம்மா தாங்க நான் வந்து போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ அப்பானே கூப்பிடலாம், சார்னே நீ கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே சிவா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. சரிதாம்மா நான் அப்பா கிட்ட போய் நான் கையெழுத்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா சிவா பார்த்தோம்னா உதய பெருமாள்கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்காக வராங்க. அப்பா இதில் ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க, அம்மா தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படிங்கவும், இதை சொன்னதுமே வந்து உதய பெருமாள் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமா செல்வநாயகி அம்மா தான் என்ன அம்மான்னு அவங்கள அம்மானு கூப்பிட சொல்லியிருக்கிறாங்க, உங்களை அப்பான்னு கூப்பிட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சிவா சொல்லவும், இப்படி சொன்னதுமே உதய பெருமாள் வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படியோ செல்வநாயகி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மனசை திருந்திட்டா போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் கையெழுத்து போட்டு தரேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டதுக்காக போகிறாங்க. உடனே கபிலன் வந்து ஓடோடி வந்து அவங்க நிறுத்துறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, அந்த டாக்குமெண்ட்ல என்ன எழுதிருக்கு தெரியுமா, நீங்கள் தான் அதாவது அவனுடைய அப்பானோ, அது மட்டும் இல்லாமல் இந்த சொத்துல பங்கு வேணும்னு சொல்லிக்கிட்டு அவன் எழுதியிருக்கிறான் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே உதய பெருமாள் எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா
கபிலன் வந்து சிவாவை போட்டு அடிக்கிறாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத சிவா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அப்போ இந்திராணி செல்வநாயகின்னு எல்லாருமே வந்துருந்தாங்க. உடனே கபிலன் வந்து இந்த விஷயத்த சொல்லவும் இது கிட்டதுமே இந்திராணி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சிவா சொல்றாங்க, இல்லை செல்வநாயகி அம்மா தான் இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படிங்கவும், நான் எங்கடா சொன்னேன் அப்படின்னு சிவாட்ட வந்து அவங்க சொல்லவும் உடனே வந்து சிவா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க